இன்றைக்கி அரிசி உப்புமா பண்ண போகிறேன். அரிசி உப்புமாவுக்கு 1 டம்ளர் அரிசி, உரித்தபடி துவரம்பருப்பு, உரித்தபடி கடலைப்பருப்பு, 2 மிளகு, 2 மிளகாய், 2 ஜீரகம் பத்தாப்பில் போட்டு ரவாயோடு கொஞ்சம் பெருசாக உடச்சிக்க வேண்டியது. பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் வத்தல், பெருங்காயம் தாளித்து கொட்டி பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சியும் போட்டு பிரட்டிட வேண்டியது. அதிலே கொஞ்சம் தேங்காயும் போட்டு வாசனையாக இருக்கும். போட்டு பிரட்டிட்டு பெருங்காயம் போட்டு தண்ணி ஊற்ற வேண்டியது. தண்ணி கொதிச்சோன்னு இந்த நொய்யை கொட்டி நல்லா கலரி விட வேண்டியது. டேரெக்டாக பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். சின்ன குக்கர், பாத்திரம், கிளிப்பச்சட்டி, இல்லை நல்லா கொஞ்சம் குழவாகவும் வேணும் வயசானவங்க சாப்பிட்றாங்கன்னா கலரி குக்கரில் வச்சு ஒரு 3 சவுண்டு விட்டால் அரிசி உப்புமா பலன்னு ஆகிடும். 1 டம்ளர் அரிசினா நம்ம வீடு அரிசிக்கு சாப்பாட்டு அரிசி 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணியும் தாங்கும். சில பேர் அதில் 1க்கு 3 தாங்கும். நம்ம வீட்டு அரிசியை பொறுத்து இருக்கு அதுக்கு கலட்ட வேண்டியது எப்படின்னு. அதுக்கு தகுந்தாப்பில் பண்ணினோன்னா தண்ணி விட்டோம்னா அரிசி உப்புமா பொலன்னு இருக்கும். கொஞ்சம் குழவான்னா கொஞ்சம் தண்ணி கூட வச்சுக்கணும், அவ்வளோதான். குக்கர்லேயும் வைக்கலாம், டேரெக்டாகவும் பண்ணலாம். டேரெக்டாக பண்ணால் நல்லா கலரிட்டு நல்லா தட்டு போட்டு மூடிட்டோன்னா நல்லா பொலன்னு ஆகிடும். இதுதான் அரிசி உப்புமா. அரிசி உப்புமா தொட்டுக்கிறதுக்கு சட்னி பண்ணிக்கலாம். தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார், மிளகாப்பொடி, சர்க்கரை, எது வேணாலும் அவளுக்கு தேவையானது யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி அரிசி உப்புமா போட்டிருக்கேன். இன்னிலேருந்து ஆரம்பிக்கிறேன் சமையல் சாப்பாடு பண்ணுறதுக்கு வீடியோ போடலான் இருக்கேன். நீங்களாம் தான் எனக்கு ஆதரவு கொடுக்கணும். நன்றி.